ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். சூடான சாதத்து கூட கொஞ்சமாக இந்த குழம்பு சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக ஏதாவது ஒரு பொரியல் இருந்தாலே போதும், அப்படி இல்லைன்னா வெறும் வத்தல் மட்டுமே போதும், அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கனால கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட அதிகமாக சாப்பிடுவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அது கூட தண்ணி சேர்த்து 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். புளி ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா புளியில் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க, உடனே சாஃப்டாகிடும். உடனே புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு புளி கரைசல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த புளி கரைசல் ஒரு ஓரமாக இருக்கட்டும். குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் சூடானதும் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது சுவை நல்லாயிருக்கும். நான் சேர்க்குறது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போதும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடித்ததும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகம் சேர்க்கக்கூடாது. வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு கசப்பு சுவை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் கருகிடுச்சாலும் கசப்பு சுவை வந்துடும். வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கருகிடவும் கூடாது. அடுத்தது 2 பூண்டு பல் இடித்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே தாளிப்புக்கு பூண்டு பல் இடித்து சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா குழம்பு முழுவதுமே நல்லா வாசமாக இருக்கும். இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 10 பூண்டு பல் தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்குற பூண்டுலேருந்து தான் 2 பூண்டு பல் எடுத்து இடித்து சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூட சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு 25லேருந்து 30 வரைக்கும் நான் சேர்க்குறேன். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தான். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப பொன்னிறமான வதங்கக்கூடாது, ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு தான் வதங்கணும். இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு குழம்புல ஊறும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா போதும். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க, அதாவது மல்லித்தூள். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்க்கும்போது குழம்பு இன்னும் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த மசாலா பொடிகள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா கரைஞ்சிடக்கூடாது. ஜஸ்ட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதங்கிட்ட பிறகு இது கூட நல்லா பழுத்த பழமாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம தக்காளி எடுத்த அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்து தக்காளியுடைய பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. தக்காளியுடைய பச்சை வாசமும் முழுவதும் போயிடுச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு முறை இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை உள்ளே சேர்த்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா திக்காய் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு வரணும். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சிச்சுன்னா நல்லா திக்காய் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காகிருக்கு. வாசம் பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்குது. அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்லா திக்காகிடும். ரொம்பவே சுவையான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சூடான சாதத்து கூட கொஞ்சமாக இந்த குழம்பு சேர்த்து பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல் தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடவே அடம் பிடிக்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.